ஹலோ கைஸ், நம்ம போன வீடியோல ஜேடிகேவை எப்படி இன்ஸ்டால் பண்றதை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஜேடிகே பிளஸ் விஎஸ் கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ஜாவாவை எப்படி செட் பண்ணி ரன் பண்றதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கணும். அப்படி விஷுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைன்னா ப்ரௌசர்ல போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்டா வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. உள்ள போயிட்டு உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஏத்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்னா மேக், லினக்னா லினக்ஸ், என்னோடது விண்டோஸ், அதனால டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுக்குறேன். என்கிட்ட ஆல்ரெடி விஎஸ் கோட் இருக்கு, அதனால நான் டவுன்லோட் பண்ண போறதில்ல. நான் ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற விஎஸ் கோட ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓபன் பண்ணிட்டு ஓபன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நியூ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஜாவாவை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டாக்குமெண்ட், டெஸ்க்டாப் எதுல வேணா பண்ணிக்கலாம். நான் டிஸ்க் டில கொடுக்குறேன். நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஃபோல்டர் நேம் ஜாவா ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். நம்ம ஜாவாவை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக இப்போ செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா விஎஸ் கோட்ல நம்மளோட ஃபோல்டர் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 4 பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல போயிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ண போறோம். எக்ஸ்டென்ஷன் பேக் ஃபார் ஜாவா. அந்த ஒயிட் கலர் ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்கு இன்ஸ்டால் பண்றோம்னா, விஎஸ் கோட்ல ஜாவாவை ரன் பண்ண, கோட் ரைட் பண்ண, எரர் செக் பண்ண, அப்புறம் தேவையான எக்ஸ்டென்ஷன் பண்டல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம், hello.java அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்த செக் பண்றதுக்காக நம்ம நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஃபோல்டருக்குள்ளேயே இந்த ஃபைலையும் கிரியேட் பண்ண போறோம். இப்போ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் நேம் வந்துடும். பப்ளிக் கிளாஸ் ஹெலோ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ மெயின் மெத்தட் எழுத போறோம். மெயின் மெத்தட் எழுதிட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள உங்களுக்கு வேணுங்கிற மெசேஜ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஹலோ guys, I'm பிரியதர்ஷினி அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் இதை சேவ் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு. அப்படி இல்லைன்னா ஆட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ண போறோம். டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்டா கம்பைல் பண்ணி பார்க்க போறோம். எந்த எரர் இருக்கான்னு செக் பண்ண போறோம். கம்பைலேஷன்ல ஜாவா சி ஹலோ டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்குறோம். எந்த எரரும் இல்லாம கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ண போறோம். ஒரு கிளாஸ் ஃபைலும் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஜாவா ஹலோ டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்குறோம். நமக்கு எந்த ஒரு எரரும் இல்லாம அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இவ்வளவுதான் செட் ஆயிடுச்சு விஎஸ் கோட்ல. அடுத்த வீடியோல இன்டெல்ஜைல எப்படி செட் பண்றதை பத்தி பார்க்கலாம். நோட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்ஃபார்ம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஈஸியா ஜாவா லேர்ன் பண்ணிக்க மறக்காம கோட் வித் பிளேயர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போக போக எல்லாத்தையுமே ஈஸியா கத்துக்கலாம் இந்த சேனல்ல.